கோவிலுக்குள் ஒரு கோவில். எந்த கோவிலை பத்தி சொல்றேன்? திருக்கல்வனூர் ஆதிவராக பெருமாள் திருக்கோவில், காஞ்சிபுரம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். கோவிலுக்குள் ஒரு கோவில், அது என்ன? பெருமாளுக்கு இங்க கல்வன், அதாவது திருடன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. எதனால? மகாலட்சுமிய எங்கேயும் பார்க்காத ஒரு ரூபத்துல இந்த கோவில்ல பார்க்க முடியும். அந்த தகவல் என்ன? சைவ வைணவ சாக்த திருத்தலம் அப்படின்னா என்ன? இந்த கோவிலுடைய சிறப்புகள். கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னோம்னாலே அங்க இருக்கிற காமாட்சி அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. காமாட்சி அம்மன் திருக்கோவில் மிகவும் புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். நம்மள பலரும் அந்த கோவிலுக்கு போயிருப்போம். ஆனா இந்த கோவிலுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. காமாட்சி அம்மன் கோவில் ஆனா உள்ள 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு தலம் ஒளிஞ்சு இருக்குது. அதனாலதான் கோவிலுக்குள் கோவில் அப்படிங்கிற சிறப்பு இந்த தலத்துக்கு இருக்கு. காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கிற காயத்ரி மண்டபத்துல தான் அந்த 108 திவ்ய தேசம் ஒளிஞ்சிருக்குது. இங்க பெருமாளுடைய பேர் ஆதி வராக பெருமாள். மங்களாசாசனம் பண்ணுனது திருமங்கை ஆழ்வார். இந்த கோவிலுக்கு பலமுறை போயிருந்தாலும் இதுக்குள்ள ஒரு 108 திவ்ய தேசம் மறைஞ்சிருக்குங்கிற தகவல் பலருக்கும் தெரியாததா தான் இருக்கும். அடுத்த முறை இந்த கோவிலுக்கு போகும்போது அம்மனை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் மறக்காம 108 திவ்ய தேசத்து பெருமாளையும் பார்த்துட்டு வாங்க. இந்த திவ்ய தேசத்துல பெருமாளுடைய பேர் ஆதி வராக பெருமாள். எதனால இந்த பேர்? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தவம் புரிந்த திருத்தலம். ஆதி காலத்துல காமாட்சி அம்மன் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது பெருமாள் வராக ரூபத்துல பூமி கடியில இருந்து வந்து எட்டி பார்த்திருக்காரு. எதுக்காக எட்டி பார்த்தாரு? காமாட்சி அம்மன் அவருடைய தங்கை. அதனால தங்கையுடைய தவம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக பெருமாள் வந்து பார்த்திருக்காரு. எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூமி கடியில இருந்து வராக ரூபமா வந்திருக்காரு. அதனாலதான் இந்த தலத்துல பெருமாளுக்கு ஆதி வராக பெருமாள் அப்படின்னு பேரு. இவருக்கு கல்வன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. செந்தமிழ்ல கல்வன் அப்படிங்கிறது இப்ப இருக்க தமிழ்ல நம்ம சொல்லணும்னா திருடன்கிறது தான் பொருள். எதனால பெருமாளுக்கு இந்த பெயர் வந்தது அந்த தகவலையும் பார்த்தரலாம். வைகுண்டம். மகாலட்சுமிக்கு தன்னுடைய புற அழக பத்தின கர்வம் ஏற்படுது. தான் மிகவும் அழகானவள் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையா பெருமாள் கிட்ட சொல்றாங்க. புற அழகுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஆனா மகாலட்சுமிக்கு அது அந்த சமயத்துல புரிய மாட்டேங்குது. அதனால கோபம் அடைந்த பெருமாள் உருவமே இல்லாத அரு உருவமா போ அப்படின்னு சபிச்சார். அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமிக்கு தன்னுடைய தவறு புரியுது. சாப விமோசனம் கேக்குறாங்க. பூலோகத்துல போய் தவம் பண்ண சொல்லி பெருமாள் சொல்றாரு. அதன்படி காஞ்சிபுரத்துல வந்து மகாலட்சுமி தவம் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் காமாட்சி அம்மன் தவம் இருந்தாங்கன்றதுதான். ஆனா அதே தலத்துல மகாலட்சுமியும் தவம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது காமாட்சி அம்மனும் அவங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. ஒரு நாள் மகாலட்சுமியும் காமாட்சி அம்மனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அத பெருமாள் ஒரு ஓரத்துல நின்னு ஒட்டு கேட்கிறார். அதை கவனித்த காமாட்சி அம்மன், உலகத்தையே காக்கக்கூடிய பெருமாள் இப்படி ஒட்டு கேட்கலாமா, நீர் ஒரு கல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டா சொன்னது, இன்னைக்கு அதுவே பெருமாளுக்கு பெயராகவும் இருக்கிறது. அரு உருவம். உருவம் இல்லை, உருவமற்ற நிலையும் இல்லை. இது ரெண்டுக்கும் எடப்பட்டதுதான் அரு உருவம். பொதுவா லிங்க திருமேனியதான் அரு உருவம்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மனித உருவும் இல்லை, மனித உருவில்லாம ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லைங்கிற நிலையும் இல்லை. அதனாலதான் அரு உருவம். சிவபெருமானுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அரு உருவ ரூபத்துல இருக்கிற தெய்வம் மகாலட்சுமி தான். அதுவும் இந்த கோவில்ல மட்டும்தான். இன்னைக்கும் காமாட்சி அம்மன் கோவில்ல குங்கும அர்ச்சனை நடக்கிற அந்த குங்குமத்துல தான் மகாலட்சுமி இருக்காங்க.
சைவ வைணவ சாக்த தலம். சில பெருமாள் கோவில்கள்ல சிவபெருமானுக்கு தனி சந்நிதி இருக்கும். சில சிவாலயங்கள்ல பெருமாளுக்கு தனி சந்நிதி இருக்கும். அந்த மாதிரி தலங்களுக்கு சைவ வைணவ தலங்கள் அப்படின்னு பேரு. ஏன்னா அந்த காலத்துல சைவம் வைணவம்ங்கிறது தனித்தனி மதங்களா இருந்திருக்குது. இப்ப இந்த தலத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, சைவம் வைணவம் கூட சாக்தமும் சேருது. சாக்தம்ங்கிறது அம்மனுடைய வழிபாடு. பெருமாளுக்கு இங்க கள்வன்னு பேரு. எதனால அந்த பேர்? அவர் எதை திருடுறாரு? நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் நமக்கே தெரியாம திருடிடுறாரு. அப்ப நமக்கு நிம்மதி, அமைதி, சுகமான வாழ்க்கைங்கிறது தானாகவே ஏற்படுது. அதனாலதான் இன்னைக்கும் பக்தர்கள் பெருமாளை கள்ளப்பெருமாள் அப்படின்னு அன்போடவும் பாசத்தோடவும் செல்லமாகவும் கூப்பிடுறாங்க. பெருமாள் கோவில் அப்படிங்கிறப்ப தாயாரும் இருப்பாங்க இல்லையா? இங்க தாயாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. தாயாருடைய பேர் அஞ்சிலை வள்ளி நாச்சியார். கருவறையில பெருமாளுக்கு பக்கத்துல வீற்றிருக்கும் தாயார் பெருமாளை நோக்கி கைகளை குவித்து வணங்குற கோலத்துல இருக்காங்க. இப்படி ஒரு கோலத்துல மகாலட்சுமிய வேற எந்த தலத்திலையும் பார்க்க முடியாது. மறைந்து இருக்கிற திருத்தலம், ரகசியமா இருக்கிற திருத்தலம் அப்படிங்கறதுக்கு ஏத்தபடிக்கு பெருமாள் சுமார் 1.5 அடி உயரத்துல காட்சி கொடுக்கிறார். நின்ற திருக்கோலத்துல இருக்காரு. 4 திருக்கரங்கள் இருக்கு. முகம் மனித முகமா தான் இருக்கு, வராக முகமா கிடையாது. ஆனா பெருமாள் ஆதி வராக பெருமாள். காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் அவங்களுடைய அண்ணனான பெருமாள் மறைந்து ரகசியமாக அருள் புரிகிறார். மூலவர் தாயார் சிறப்புகளை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் ஆதி வராக பெருமாள். இவருக்கு கள்வன், கள்ளப்பெருமாள் அப்படிங்கிற பிற பெயர்களும் இருக்கு. அம்மன் அஞ்சிலை வள்ளி நாச்சியார். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் வாமன விமானம். இந்த தலத்துடைய புராண பெயர் திருக்கள்வனூர். இன்னைக்கு காஞ்சிபுரம். சிறப்புன்னு பார்த்தோம்னா 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. வராக பெருமாள் தொடர்பான தலங்கள்ல அடுத்த வாரம் நாம பார்க்க போற கோவில் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. வராக அவதாரத்தின் நோக்கம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதுதான் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற கோவிலோடு தொடர்புடைய தலவரலாறு. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.